இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது என்னென்னா, நார்மலாக நமக்கு தெரியும் ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு பீக்கருக்குள்ளே ஒரு 2 பொருளை போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அது முழுசாக ப்ராடக்டாக மாறிடும், இன்னொரு பொருளாக மாறிடும். இது வந்து சாதாரண ஒரு ரியாக்ஷன். இதுக்கு பேர் வந்து இர்ரிவர்சிபிள் அப்படிம்பாங்க. அந்த ரியாக்ஷன் வந்து திரும்பி நம்ம ப்ராடக்ட் வந்து மறுபடியும் ரியாக்டண்ட்டாக மாறாது. ஆனால் ஒரு கேஸில் வந்து ப்ராடக்ட் வந்து மறுபடியும் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வேர்டு ரியாக்ஷன் மட்டும் இல்லாமல் ரிவர்சிபிள் ரியாக்ஷனும் வந்து நடக்கும், பின்னால் திரும்பியும் நடக்கும். ப்ராடக்ட் வந்து மறுபடியும் ரியாக்டண்ட்டாகவும் மாறும் கொஞ்சம். அதனால் அதை வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம அந்த பீக்கருக்குள்ளே கொஞ்சம் நைட்ரஜனையும் கொஞ்சம் ஹைட்ரஜனையும் போட்டிருக்கோம், போட்டு மூடி வச்சாச்சு. நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதில் உள்ளே செக் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து என்னது, அமோனியா. அந்த அமோனியா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம செக் பண்ணோம்னு வச்சுக்கிடுங்க. அமோனியாவுடைய பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்கும். கூடிக்கிட்டே இருந்து 2%, 5%, டைமுக்கு ஏற்றாக்கில் 20 நிமிஷம் கழித்து பார்த்தா கொஞ்சம் இருக்கும். அப்புறம் ஒரு நாள் கழித்து பார்த்தோம்னா ஒரு 20% இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2வது நாள் பார்க்கும்போதும் அந்த 20%லே தான் இருக்கும். அதை தான் வந்து அதுக்கு மேலே போகாது. அது ஈக்குலிபிரியம் இதுக்கு வந்து ஸ்டேட்டுக்கு வந்து அச்சீவ் ஆயிரும். என்னென்னா, அந்த முன்னாடி போகிற வினையும் பின்னாடி நோக்கிய வினையும் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வேர்டு ரியாக்ஷனும் சேம் ஸ்பீடில் நடந்துகிட்ருக்கும். அதனால் அந்த 20% அம்மோனியா ஃபார்ம் ஆகினது அதுக்கு மேலே ஆகாது. மீதி எல்லாம் என்னதான் கன்வெர்ட் ஆயிரும், நைட்ரஜனையும் ஹைட்ரஜனாகவும் மறுபடியும் ரியாக்டண்ட்டாகவே கன்வெர்ட் ஆயிரும். அதனால தான் அந்த சமநிலையை அச்சீவ் ஆகிறதுனால இது வந்து கெமிக்கல் அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை வந்து அது வந்து அச்சீவ் ஆயிரும். அதுக்கு மேலே வந்து 21% ஆக்கணும்னா நிறையா ப்ரெஷர் அந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் வந்து இருக்கும். அதை தான் வந்து கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். நன்றி.